அன்புக்குரியோரே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் பல முயற்சிகளை ஆர்வத்தோடு மேற்கொள்ள தொடங்குகிறோம். பல திட்டங்களை செயல்படுத்த தொடங்குகிறோம். ஆனால் பாதி வழியிலேயே ஆர்வம் குன்றி, ஊக்கம் குன்றி அதை அப்படியே விட்டுவிடுகிறோம். இது தவறான மனநிலை என்பதை உணர்த்துவதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் முடிவு பரியந்தும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று போதித்தார். கலாத்தியர் நிருபத்திலே புனித பவுலடியாரும் கலாத்திய திருச்சபையாரை, நீங்கள் ஆவியிலே தொடங்கி மாம்சத்திலே முடிக்கப் போகிறீர்களா? உங்களை போன்ற புத்தியினர் இல்லையே என்று கடிந்து கொண்டார். ஒலிம்பிக் பந்தயம் பற்றி நான் படித்த நிகழ்ச்சி ஒன்று நினைவுக்கு வருகிறது. அதிலே ஓட்டப்பந்தயத்தில் ஓடின ஒரு வீரன் பாதி ஓட்டத்தில் இருக்கும்போது அவன் கால் எலும்பிலே ஒரு சுளுக்கு போன்ற ஒரு குறைவு ஏற்படுகிறது. தொடர்ந்து ஓட முடியவில்லை. மற்ற வீரர்கள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். பார்வையாளர்கள் வரிசையில் இருந்து அந்த வீரனுடைய தந்தை ஓடி வந்து அவனை கைத்தாங்களாக பிடித்து கொள்ளுகிறார். அந்த வீரன் அந்த தந்தையிடம் தன்னை அப்படியே கைத்தாங்களாக பிடித்து அந்த பந்தயத்தினுடைய இலக்கு எல்லை வரை கொண்டு செல்லும்படி கேட்கிறான். அவன் நொண்டி நொண்டி அந்த இலக்கை போய் தொட்டு விடுகிறான். அதற்குள் மற்ற வீரர்கள் எல்லாம் ஓடி முடித்து விட்டார்கள். அப்போது அவனை, ஏன் நீ பாதியிலேயே நிறுத்தி ஓய்வு எடுத்து கொள்ளக்கூடாது என்று கேட்டபோது, ஒரு போட்டியிலே நாம் பங்கேற்கும் போது அந்த போட்டியில வெற்றி பெறுவது முக்கியமில்லை, அதிலே கடைசி வரை அந்த பந்தயத்தில் ஓடி அந்த இலக்கை தொடுவதுதான் முக்கியம் என்று அவன் பதிலளித்தான். கடைசி வரை நம்முடைய ஓட்டத்தை நாம் தொடருகிற அந்த மன உறுதியும் நம்பிக்கையும் இருப்பதுதான் வாழ்க்கையில் வெற்றிக்கு வழிவகுக்கும்.